பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்கள் மீதும் தன்னுடைய நிர்வாகிகள் மீதும் அக்கறை இல்லை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டி கொடுத்திருக்கிறார். இவருடைய செயல்களால தான் இவர் என்ன பண்றோம், விமர்சிக்கிறோம், பேசுறோம். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் பண்ணாரு. இப்பவும் இதே தவறை தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறார். எனக்கு மக்கள் முக்கியம் கிடையாது, நிர்வாகிகள் முக்கியம் கிடையாது, எனக்கு என்ன பிசினஸ் தான் முக்கியம், என்னுடைய சினிமா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில தான் ஜனநாயகன் படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு மலேசியாவுக்கு கிளம்பி போயிருக்கிறார். தூத்துக்குடி அஜித்தா இவங்க எனக்கு பதவி வேணுங்க, 2 வருஷமா இவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விஜய் ரசிகரா இருந்திருக்கிறாங்க. மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதே இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதே பல வேலைகள் தூத்துக்குடி வட்டாரங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி விஜய் எப்போ ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்து டில் டேட் வரைக்கும் என்ன பண்றாங்க, விஜய் கட்சியை என்ன பண்றாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல பிரபலப்படுத்திருக்காங்க. நீங்க தூத்துக்குடி அஜிதா அப்படின்னு போட்டாலே அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் வந்துருது அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்க தூத்துக்குடி டிவிக்கே போட்டாலே அஜிதா தான் காட்டும், வேற யாருமே காட்டாது அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்களா சொல்றதையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். இவங்களே என்ன பண்ணிருக்காங்க, தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்ற ஒரு பெயர்ல இவங்களே என்ன பண்ணிருக்காங்க, இயங்கி இருக்கிறாங்க, வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களை விஜய் அவர்கள் சமீபமா என்ன பண்ணாரு, வெளியிட்டார் சில மாவட்ட செயலர். அதுல இவங்க பேர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வரல. மாநிலத்துல பதவி தரங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொன்னாலும் மாநில லெவல்ல எங்களுக்கு வேண்டாம், நாங்க மாவட்டத்துல செயல்படணும், எங்க மாவட்டத்துல நாங்க எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல செயலாளர் போஸ்டிங் கொடுங்க, ஏதோ ஒரு தொகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புஷ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்துல போடவே இல்லை. சாமுவேல் ராஜ் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப அதிருப்தியில இருந்தவங்க விஜய் காரை மறிச்சு அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்துல ஏற்பட்டிருக்காங்க. ஆனா விஜய் தன்னுடைய காரை கூட நிப்பாட்டாம நிர்வாகிகள் என்ன குறைகளுக்காக வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு இது நிறைய கட்சிகள்ல இந்த மாதிரி ஒரு அதிருப்திகள் ஏற்படும். இதே திமுக ஏற்பட்டிருக்கு, அதிமுக ஏற்படும். ஆனா தலைவர்கள் அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. எப்ப உங்க பிரச்சனை என்ன, ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க, உங்க பிரச்சனை என்னைய சொல்லியா அப்படின்னு. இப்போ நம்ம கூட திமுக பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போன் பண்ணி மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் கிட்ட எல்லார்கிட்ட டைரக்டா பேசுறாரு. என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீங்களா உடன்பிறப்புகள், நீங்களா கட்சிக்கு ஆரம்பத்துல இருந்து உழைச்சுங்க, நீங்களா போயிடக்கூடாது, உங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போன் பண்ணி பேசுறாரு. சமீபத்துல கூட என்ன பண்ணோம், அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ ஒரு தலைவர் அப்படின்னும் பொழுது அடிமட்ட தொண்டன் எதுக்காக கட்சி விட்டு நீங்கிறாங்க, எதுக்கு கட்சி விட்டு போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நமக்கு கிடைச்ச முத்துக்கள் அப்படின்னு தான் ஒவ்வொரு தலைவரும் நினைப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க நம்மளை விட்டு போக கூடாது. அவங்க தவறு செஞ்சா அவங்களை நீக்கலாம். இது எல்லா கட்சிக்கும் அந்த அதிகாரம் உண்டு, விஜய்க்கும் அதிகாரம் உண்டு. ஆனா தூத்துக்குடி மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தை இந்த அளவுக்கு பரவலா கொண்டு போய் சேர்த்ததுல அஜிதா பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அவங்க இந்த கட்சிக்கு இது நம்மளே காரை மறக்கிறாங்களே, என்ன விஷயம், கூப்பிடுங்க பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசவே இல்லை. மதிக்காம என்ன பண்றாங்க, போயிட்டாங்க. இரவு நேரம் கூட பார்க்காம ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்கிறாங்க, தர்ணால ஈடுபட்டு இருக்கிறாங்க. நிர்மல்குமார் போய் பேசுறாரு, எல்லாரும் பண்ணாங்க. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பின்கேட்டு வழியா என்ன பண்றாரு, தப்பிச்சு போறாரு. ஆனா இவங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆனா இந்த அம்மா ஒரு விஷயத்துல ஸ்டாண்டா இருந்தாங்க. என்னன்னா, ஏங்க நாங்க கட்சியில இருக்கிறோம், பொறுப்புல இருக்கணும்ல, ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் விஜய்க்காக உழைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்களால மன உளைச்சின் உச்சத்துக்கே போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, தூக்க மாத்திரை போட்டு சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இப்ப சிகிச்சை பெற்றிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு நிர்வாகி தமிழக வெற்றி கழக விஜய் தலைவர் எங்களுக்கு செவி கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி போர்க்குடி தூக்கி இருக்கிறாங்க. இதே பனையூர் அலுவலகத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிலர் என்ன பண்ணாங்க, தர்ணால ஈடுபட்டாங்க. டெய்லி நடக்குது. தமிழக வெற்றி கழகத்துல அதிருப்தியாளர்கள் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு சீட்டு தர மாட்டேங்கிறாங்க.
நிறைய புகார்கள்லாம் வருது. ஆனா விஜய் அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை. ஏன் செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஏன்னா இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா விஜய் அவர்கள் மேலேயே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் அவங்களுக்கு அவங்க சொல்லப்படிய எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொண்டர்களையும் நேர்ல கூப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனா தனக்குன்னு ஆட்களை நியமிச்சிருக்கலாம். இப்ப இந்த பிரச்சனை என்ன? இது நியமிக்கிறதுக்கு ஒரு ஆட்களை வச்சுக்கணும். ஒரு மாவட்ட செயலாளரை போடுறீங்கன்னா மாவட்ட செயலாளரை கண்காணிக்கிறதுக்குன்னே நீங்க என்ன பண்ணணும்? குழு போடணும். ஒவ்வொரு மாவட்டத்துல அப்படி இருக்கணும். இப்ப நீங்க புசி ஆனந்த் போட்டீங்கன்னா புசி ஆனந்த் என்ன தவறு செய்யறாரு, புசி ஆனந்த் கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு புசி ஆனந்த் அடுத்தது நீங்க ஒருத்தரை நியமிச்சிருக்கணும். ஏன்னா இப்போ இவங்க விஜய் அவர்கிட்ட அணுகிறது வந்து ஒரு சிலர் மாத்திரம் தான் டைரக்டா சந்திக்க முடியுது. எல்லாரும் சந்திக்க முடியுமானா முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஈஸியா எப்படி இந்த விஷயங்கள் போகும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்றதுல விஜய் அவர்கள் கோட்டை விடுறாரு, தவற விடுறாரு. சோ இதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. இது தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. இது திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு தாவேகா நிர்வாகியும் இன்று என்ன பண்ணிருக்கிறாரு? சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்காரு. அந்த தற்கொலைக்கு என்ன பண்ணிருக்காரு? முயற்சி இருக்கிறாரு. அவரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப பூதாகரமா விடுச்சிருக்கு. இதுக்கே இன்னும் எப்படின்னா வேட்பாளர்களை நியமிக்கணும். வேட்பாளர்கள் நியமிக்கும் பொழுது அங்கேயும் அதிருப்தி வேட்பாளர்கள் வருவாங்க, போட்டி வேட்பாளர் நிற்பாங்க. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு விஜய் அப்படின்றதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இருந்தாலும் பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம். தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி, பெண்களுக்காக போராடுகிற ஒரு கட்சி, பெண்களுக்கு முன்னுரிமை கொடு இப்படி பீத்திக்கிற விஜய் அவர்கள் ஒரு பெண் நிர்வாகி இந்த அளவுக்கு அவங்க வந்து வீதிக்கு வந்து போராடுறாங்க. விஜய் அவர்கள் புசி ஆனந்த் அவர்கள் தவறு செஞ்சுட்டாரு, எங்களுக்கு வந்து பதவி மறுக்கப்படுது, நீதி மறுக்கப்படுது, எங்களுக்கு கொஞ்சம் செவி கொடுங்க விஜய் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம காரை நிப்பாட்டியும் என்ன ஏதுன்னு அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசலாம். அட்லீஸ்ட் போன்ல பேசியிருக்கலாம். இல்ல உங்க சார்பா யாருன்னா ஒருத்தருங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க வீட்டுல போய் பேசிருக்கணும், ஏதோ ஒரு பேசிருக்கணும். இவ்வளவு ஏன் நிர்மல்குமார் அதே போல ராஜ்மோகன் இவங்க எல்லாருமே உங்ககிட்ட பேசியும் அவங்க இந்த தற்கொலை முயற்சிக்கு போறாங்கன்னா என்ன ரீசனா இருக்கணும்? இந்த விஷயமும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஆனா இதுல விஜய் அவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்லயே இதே சம்பவம் தான் பண்ணாரு. 41 பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க நிக்காம அந்த மக்களோட மக்களா நிக்காம மக்களுக்கு ஆதரவா இருக்காம தப்பிச்சு ஓடி வர மாதிரி என்ன பண்றாரு? ஓடி வந்தார் சென்னைக்கு. ஓடி வந்து கூட இன்னும் பல கட்டுக்கதைகள்லாம் விட்டாங்க. அதெல்லாம் நம்ம தோண்டி கிளற வேண்டாம். இப்போ இங்க ஒரு பெண் நிர்வாகி இந்த அளவுக்கு போயிருக்காங்க, விஜயால தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் நிர்வாகியை பத்தியும் கவலை கிடையாது, ஒரு பெண் அப்படின்றதும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஜனநாயகன் படத்துக்கு போயிருக்கு. என்ன ஜனநாயகன் படத்துல உங்களுக்கு அப்படி இருக்கும்? சினிமாவை விட்டு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் எதுக்குங்க நீங்க ப்ரொமோஷனுக்கு போகணும்? ஏன் நீங்க போனாதான் ஜனநாயகன் படம் அந்த ப்ரொமோஷன் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குது. எலெக்ஷனுக்கு வேலை ஏகப்பட்ட வேலை கிடையாது. ஒரு பெண் நிர்வாகி தற்கொலை பண்ணிட்டு என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இவ்வளவு ஏன் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தினார்ல விஜய் அவர்கள், அதுல என்னென்ன கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவா இருக்க, சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கு, ஒடிசாலையும் சத்தீஸ்கர்லயும் கிறிஸ்துமஸ் விழாக்களை கொண்டு வந்து அந்த அலங்காரத்தில் என்ன பண்ணிருக்காங்க, இந்து அமைப்புகள் என்ன பண்ணிருக்காங்க, தகர்த்து இருக்கிறாங்க. அதை கண்டிச்சு ஒரு பேட்டி கொடுத்தாரா, ஒரு குரல் கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இது இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு பிரச்சனை எல்லாம் முக்கியம் கிடையாது, மக்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எங்களுடைய நிர்வாகிகளை பத்தி எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு படம் தான் முக்கியம். இன்னமும் ஓடுறாருங்க. ஜனநாயகன் படத்துக்கு மலேசியாவுக்கு போய் என்ன பண்ணி போறாரு? ஏன் போனாரு? எதுக்கு போனாரு? இது படம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னா இல்ல, அது மட்டும் கிடையாது. அங்க ஜனநாயகன் படத்தை தவிர்த்து பல நிகழ்ச்சிகள் விஜயை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான டிக்கெட்டுகள் அங்க விற்று பட்டாய்ச்சி. கோடி கணக்குல அங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த நிகழ்ச்சிக்கு அங்க சேல் ஆயிருக்கு. விஜய் ஒருவேளை போலனா அங்க இருக்கிறவங்க ரொம்ப காண்டாயிடுவாங்க, பல அசம்பாவித செயல்கள் வரும். சோ விஜயை வச்சு இங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் படம் மட்டும்தான் விஜய் போனார்னா கிடையாது. அங்க மியூசிக் கான்சர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு விஜய் அங்க போகணும். விஜயை வச்சுதான் அங்க என்ன பண்ணிருக்காங்க, கோடிக்கணக்கில் பிசினஸ் ஆயிருக்கு. விஜய் ஒருவேளை போலனா அது எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆயிரும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு பெண் நிர்வாகி எந்த நிலைமையில இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாட்டு மக்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சிறுபான்மையினருக்கு நான் ஆதரவா இருக்கிற மாதிரி நான் சீன் போடுவேன். ஆனா சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்க மாட்டேன். எனக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன். எந்த பிரச்சனைக்கும் நான் முன்னே நிற்க மாட்டேன். எனக்கு என் படம் தான் முக்கியம், என் பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு
நீங்க போறீங்களே, இது எந்த அளவுக்கு ஒரு தலைவருக்கு நியாயமான விஷயம்? நீங்க தலைவரா இல்ல எது அப்படின்றது எங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை ஆளணும், நான் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா உட்காந்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தோண வைக்குது விஜயுடைய செயல்பாடுகள். ஆனா இத குறித்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேசுறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. இதே புசி ஆனந்தா இருக்கட்டும், மாதவர்ஜுனாவா இருக்கட்டும், இன்னும் பல பேர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே இருக்கட்டும், என்ன பண்றீங்க? செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? செங்கோட்டையன் அனுப்பி இருக்கலாமங்க, போய் என்ன விஷயம் பார்க்க வேண்டியதானே. ஆதவர்ஜுனாவை அனுப்பி இருக்கலாமே. புசி ஆனந்த் போறத விட்டு கலர் ட்ரெஸ்ல அவரும் போயிருக்காரு. கலர் ட்ரெஸ் போட்டுக்கின்னு எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு புசியா இருந்து. ஆனா கலர் கலரா ஜிகு ஜிகுன்னு போட்டு என்ன பண்ணாரு, அவரு என்ன பண்ணாரு, மலேசியா கிளம்பிட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களும் இருக்கு. ஆக மொத்த அந்த நிர்வாகி நம்ம கட்சிக்காக நின்னாங்க, நமக்கோடு நின்னாங்க. ஆனா அந்த நிர்வாகியை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அவங்கள பத்தி அவங்க எந்த செயல்லாம் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரைகுறவான அரசியல் தலைவரா தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான் அரசியல் செய்யறாரு, இப்படிப்பட்டவர் தான் நம்மளை ஆளணும் நினைக்கிறாரு அப்படின்னா அது வேதனைக்குரிய செயல் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கிறிஸ்தவர்களை வட மாநிலங்கள்ல அடிச்சு நொறுக்குவாங்க, சபையை அடிச்சு நொறுக்குவாங்க, அலங்காரங்கள் அடிச்சு நொறுக்குவாங்க. ஆனா நான் குரல் கொடுக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், விழா எடுப்பேன், அதுல கலந்துப்பேன், சிறுபான்மையினர் வாக்குக்காக நான் என்ன பண்ணுவேன், சுயநலமா இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஜனநாயகன் படம் முக்கியம், அதுல நடந்த பிசினஸ்கள் முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.